வாங்க சார். கிடைச்சிட்டாளா? கிடைச்சிட்டா எங்க சார். காட்டு. சார் இங்க பாருங்க சார். அதே பொண்ணுதான் சார். போட்டோ எடுத்து பாருங்க சார். சூப்பரியா. அந்த வீடியோவை ப்ளே பண்ணு. மேடம், அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போனாங்க. அந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் அவங்க இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்ச மேடம். வெரி குட் சந்திரசேகர். ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணிருக்கீங்க. வெரி சூப்பர். நீங்க உடனே அந்த அட்ரஸை என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன் மேடம். சென்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே சந்திரசேகர், போங்க, ஸ்ட்ரெயிட்டா போங்க. அப்போ நம்ம gift பண்றோமா அப்படிங்கறத மட்டும் தான் பாப்பாங்க. என்ன gift அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஓகே. அதுக்காக கையில கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட மாட்டேன். அந்த gift ஷாப்ல என்ன பெஸ்டா இருக்கோ அதை வாங்கிட்டு போய் பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலா அந்த கிஃப்டை பார்த்ததும் அங்க மகா அந்த ஆச்சரியத்துல மயங்கி போகணும். அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வரேன். ஓகே, பாய். ப்ரோ, நாங்களும் வேணா உன் கூட வரட்டுமா? டேய், ஆமா, நல்ல வேலைடா நீ ஞாபகப்படுத்திட்ட. இல்லைன்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நான் அப்படியே போய்கிட்டே இருந்திருப்பேன். விஜய், நீ என்ன பண்ற? நம்ம ஆளுங்க எல்லாருமே வர சொல்லி நம்ம வீடு மொத்தமா ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிருங்க. ஃப்ளவர் டெக்கரேஷனா? எதுக்கு ப்ரோ? டேய், என்னடா விடிய விடிய ராமாயணம் கதை கேட்டு என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேக்குற? நாளைக்கு என்ன, மகா வீட்டுக்கு வர போறாடா. நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வாழ்றதுக்கு ஒரு பொண்ணு வரும்போது இந்த வீடு எப்படி இருக்கணும்? சும்மா அரண்மனை மாதிரி ஜொலிக்கணும்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா? ஆக்சுவலா இதெல்லாம் நானே பண்ணுவேன். ஆனா என்னன்னு தெரியலடா விஜய். மகாவை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதுல இருந்து மனசு ஒரு மாதிரி படபடப்பாவே அவளோட நினைப்பாவே இருக்கு. ஆக்சுவலா அவ எப்படி இருப்பா, அவ கண்ணு எப்படி இருக்கும், அவ ஸ்மைல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லா அதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னால கம்ப்ளீட்டா ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி எதுவுமே பண்ண முடியலடா. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் விஜய், ப்ளீஸ் பண்ணிடுவல்ல? ப்ரோ நீ போ ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா, சூப்பர். டேய், ரொம்ப சிம்பிளா பண்ணிடாதடா, நல்லா கிராண்டா இருக்கணும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணு. சரியா? எஸ் ப்ரோ. ஓகே, டன். சரிடா, சரி. என்ன விஜய், விக்ரம் அம்மா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் எதிர்பார்க்கிற மாதிரி மகாவை நாளைக்கு அவர் மீட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஹே, ஹாய். என்னோட மகாக்காக ஒரு gift வேணுங்க. மகான்றது யாரு சார்? உங்க ஒய்ஃபா? ஆமா. ஆனா முழுசா இப்ப என்னால சொல்ல முடியல. பட் ஃபியூச்சர்ல ஆஃப் கோர்ஸ் சொல்லலாம். ஆமா, நீங்க எப்படி மகா என்னோட ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சீங்க? அதை எப்படி சார் நான் சொல்றது? ஏங்க சும்மா சொல்லுங்க. அது எப்படி மகா என்னோட மனைவின்னு நீங்க முடிவு பண்ணீங்க? சார் அது வந்து, ஏங்க சும்மா சொல்லுங்க. அந்த பேரை நீங்க உச்சரிக்கும் போதே உங்க முகத்துல ஒரு பூரிப்பும் ஒரு பொலிவும் தெரிஞ்சது சார். அதை வச்சுதான் மகா உங்க ஒய்ஃபான்னு கேட்டேன் சார். ஆக்சுவலா நான் அந்த பேரை சொல்லும்போது என் முகத்துல அப்படி ஒரு பொலிவு தெரியுதா உங்களுக்கு? ஆமா சார். சார் இன்னொன்னும் சொல்றேன் சார், நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க சார். உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இல்லங்க,
நீங்க ஆக்சுவலி தப்பா சொல்றீங்க. ஆக்சுவலா மகா கொடுத்து வைக்கல, நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த உலகத்துல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன். சார் அதை நீங்க சொல்லவே தேவையில்லை சார், உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஓ. வாங்க சார் போய் பார்க்கலாம். வாங்க. ம். கடவுளே, எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்கணும். இந்த ரைட் போகணுமான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. மகா, நான் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன். ஏக்கா, எப்படிக்கா? உண்மையிலே சொல்றேன்க்கா, நீ ரொம்ப பெரிய ஆளுக்கா. எப்படிக்கா இந்த மாதிரி நிலைமையில கூட உன்னால சிரிக்க முடியுது? இந்த நிலைமையிலுமா? நான் என்ன மரண படுக்கையிலேயே கிடக்குறேன்? என்ன பார்த்து இந்த நிலைமையிலயும் சிரிக்கிறியான்னு கேக்குற? டேய், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, அதான் சிரிக்கிறேன். அது எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? நீ ஒரிஜினல் மகாவுக்கு பதிலா ஒரு டூப் மகாவை கூட்டிட்டு வரணும்னு பிளான் பண்ண. ஆனா யாரோ ஒரு சாமியாரு நாளைக்கே மகா வீட்டுக்கே வந்துருவான்னு சொல்லிருக்காரு. பூஜை அறையில 100+1 போட்டு பார்த்தா அந்த ஒத்த சீட்டு கரெக்டா கைக்கு வருதே. இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது உன்னால மட்டும் எப்படிக்கா இப்படி சிரிக்க முடியுது? டேய் புலி, உனக்கு ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? பிரச்சனைங்கிறது சின்ன கல்லு மாதிரி. அத கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா இந்த உலகத்தையே மறைச்சிரும். அதே கல்ல கொஞ்சம் தூரமா வச்சு பாரு, சின்ன சைஸ் மாத்திர மாதிரி தெரியும். மகா நாளைக்கு வரமாட்டான்னு நான் நம்புறது என்னோட திடமான நம்பிக்கை. அந்த ஐஸ்வர்யா மகா வருவான்னு நம்புறது அவளோட மூட நம்பிக்கை. இதுல நம்பிக்கை ஜெயிக்குமா, மூட நம்பிக்கை ஜெயிக்குமா? நம்பிக்கை தாக்கா ஜெயிக்க. இதோ நீயே சொல்லிட்ட. அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? ஒருவேளை ஏன் நம்பிக்கையும் தாண்டி அந்த மகா இங்க வந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அக்கா, உண்மையிலேயே நீ பயங்கரமான ஆள் தான்க்கா. நடக்கிற சூழ்நிலைய அப்படியே உனக்கேத்த மாதிரி மாத்திக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லக்கா. விக்ரம் எங்க இருக்கான்னு தெரியாதப்பவே நீ ஆளுகளை விட்டு தேட வச்சு அவனை கொலை பண்ண சொன்ன. ஆனா இப்ப அவன் வீட்டுக்கே வந்துட்டான். ஆனா இப்ப நீ அவனை கொலை பண்ணாம வேற ஒரு பிளான் போடுற. டேய் புலி, விக்ரம் என் எதிரியா இருந்தா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு அவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்பவே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது நான் சொகுசா வாழணும், இந்த சொத்தை ஆளணுங்கிறதுக்காக. அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கேன். இந்த பிளான்ல நான் தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல புலி. நாளைக்கு நான் கூட்டிட்டு வர போற பொண்ண விக்ரம் மகான்னு நம்பிடுவான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாத்த வச்சு அவனையும் அப்படியே கொன்னு புதைச்சிருவேன். அதுக்காக தான் நான் விக்ரம்க்கு நல்லது செய்யற மாதிரி அவனை நம்ப வச்சிட்டு இருக்கேன். அவனும் என்ன அம்மா மாதிரி நினைச்சு நம்பிட்டு இருக்கான். சார், நீங்க என்ன மாதிரி கிஃப்ட் எதிர்பார்க்கறீங்க? ஏங்க, என்னோட ஒய்ஃபை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ண போறேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? அவங்க அந்த கிஃப்டை நான் கொடுத்ததும் அவங்க என்ன பார்க்கும்போது அப்படியே மெல்ட் ஆயிரணும். அப்படி ஒரு gift தாங்க எனக்கு வேணும். ஓ சூப்பர் சார். நம்ம கிட்ட நிறைய இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன், நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார். ப்ளீஸ். சரிங்க சார்.
இல்ல மேடம், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் வேற மாதிரி எதிர்பார்க்கிறேன், ஒரு லவ்வபுளா. சரி இருங்க சார். சார் இது இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிற மாதிரியே இல்ல மேடம். ச்சே, நீலாம் ஒரு அம்மாவாமா? உன்னெல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே என் வாயெல்லாம் கூசுது. உன் வயித்துல வந்து நான் பிறந்தேன் பாரு. விஜய், என்ன ஏன்டா இப்படி திட்டுற? நான் என்னடா பண்ண? அம்மா, நீ பேசாதம்மா. நீ பேச பேச எனக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. மாப்பிள, அது உன் அம்மா. அவங்கள அப்படிலாம் பேசக்கூடாது. யோ, நீ சும்மா நில்லு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்டேன். உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டோம் பாத்தியா? எங்களை சொல்லணும். இங்க பாருமா, நீங்க நல்லவங்க மாதிரி நடிச்ச வேஷம் எல்லாமே கலைஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் நீங்க நடிச்சு ஏமாத்தலாம்னு நினைச்சீங்க, அது நடக்கவே நடக்காதுமா. என்ன விஜய் வளர? நான் நடிச்சு ஏமாத்துறேனா? மா, சும்மா நடிச்சதெல்லாம் போதுமா? விக்ரமையும் மகானியும் நீ கொலை பண்ண போட்ட பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன விஜய் சொல்ற? நான் விக்ரமையும் மகாவையும் கொலை பண்ண பிளான் போட்டேனா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? மா, சும்மா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காதம்மா. இன்ஸ்பெக்டர் செல்லம்மா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவ எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா? இங்க பாருமா, நீங்க பணத்துக்காக தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் தப்பு பண்ண மனுஷனுக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். ஆனா உனக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். அப்ப கூட நீங்க திருந்தாம அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு இப்ப ராட்சசியா மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துறாதீங்கம்மா. ஒழுக்கமா நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கோங்க. சார் இத பாருங்க. அதெல்லாம் இல்லைங்க. அது எப்படின்னா, சார் நான் கடையில இருந்த எல்லா கிஃப்டையும் காட்டிட்டேன் சார். இதுக்கு மேல கடையில காட்ட வேற எதுவுமே இல்ல. அவ்வளவுதானா? வேற எந்த கிஃப்டும் இல்லையா? ஆமாங்க சார். நீங்க என்ன மாதிரி கிஃப்டை எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி கிளியரா சொன்னா நாங்க வெளியில இருந்து கூட வர வச்சு கொடுப்போம் சார். ஆக்சுவலா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல், ஒரு ஐடியா இருக்குது. ஆனா உங்ககிட்ட அது எப்படி வார்த்தையா சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த கிஃப்ட அவங்க கையில வாங்குனதுமே அப்படியே அந்த ஐஸ்கிரீம் மாதிரி அவங்க கரைஞ்சு போயிடணும். அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நெருக்கமானதா என்னோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான, எப்பவுமே அவங்க கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு அப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு வேணும். அதாவது அவங்க இப்படி ஒரு கிஃப்டை இவன் கொடுப்பானான்னு எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு வேணும். அது அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டதா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, அந்த கிஃப்ட்ல என்னோட உயிர், என்னோட மூச்சு காத்து இருக்கிறத அவங்க நம்பணும். அப்படி ஒரு கிஃப்ட் வேணும். சார் நீங்க சொல்ற மாதிரியான கிஃப்ட் எல்லாம் எங்க கடையில இல்ல சார். அதுவும் அந்த கிஃப்ட்ல உங்க மூச்சு காத்து கலந்திருக்க மாதிரி வேணும்னா கண்டிப்பா அது எந்த கடையிலயும் கிடைக்காது சார். நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். என்ன சொன்னேன்னா, அந்த கிஃப்ட்ல என்னோட உயிர் இருக்கணும், அதை நம்பணும்னு சொன்னேன்ல நான். எஸ், சக்சஸ். சூப்பர் சூப்பர்ப்பா, கிடைச்சிருச்சு. நான் எதிர்பார்த்த கிஃப்ட் அப்படியே கிடைச்சிருச்சு எனக்கு. ஹே, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோட கிஃப்டை நான் கண்டுபிடிக்க காரணமா இருந்த உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இந்தாங்க, வச்சுக்கோங்க. தேங்க் யூ so much. தேங்க் யூ so much. ஓகே சார்.
முடிவை மாத்தணுமா? நீ எந்த முடிவை சொல்ற? அம்மா, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. மகானிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விக்ரம் முன்னாடி நிறுத்தலாம்னு நினைச்சீங்கல்ல, அந்த முடிவை தான் மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். என்ன விஜய் இப்படி சொல்ற? அந்த பொண்ணு வந்தாதான் விக்ரம் உயிரை காப்பாத்த முடியும். இல்லனா அவன் உயிருக்கே ஆபத்து வந்துரும் விஜய். அம்மா அம்மா அம்மா, அந்த கவலைலாம் உங்களுக்கு வேண்டாம். விக்ரமை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த சீட்ல வந்த மாதிரி மகானி நம்ம வீட்டுக்கு வரதான் போறாங்க. அதெல்லாம் நம்பாத விஜய், அதெல்லாம் மூட நம்பிக்கை. அம்மா, அது மூட நம்பிக்கைலாம் இல்ல, நல்ல நம்பிக்கை தான். என்னது நல்ல நம்பிக்கையா? ஆமா, நல்ல நம்பிக்கைன்னா உங்களுக்கு புரியலையா? மகானி இருக்கிற இடத்த இன்ஸ்பெக்டர் செல்லம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது? இன்ஸ்பெக்டர் செல்லம்மா மகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமா, இப்ப மகானி இருக்கிற இடத்துக்கு தான் இன்ஸ்பெக்டர் செல்லமா போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல மகானிய பார்த்ததும் அவங்கள கூட்டிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. அவங்க வந்ததும் உனக்கு இருக்குமா? இருக்கு. என்னம்மா அப்படி பாக்குற? ஆட்டத்தை நீ தான் ஆரம்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, ஆனா ஆட்டத்தை உண்மையா ஆரம்பிச்சு வச்சது யாரு தெரியுமா? அந்த ஆதிகேஷன். அம்மா, இப்பவாது புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு விக்ரம் முன்னாடி வந்து நிக்க போறது நீ கூட்டிட்டு வர போற அந்த பொண்ணு இல்ல, எங்க மகானி தான். புரியல, இப்ப எதுக்குமா சிரிக்கிற? சிரிக்காம அழ சொல்றியா? இப்படி முட்டாள் மாதிரி பேசினா சிரிக்க தான் செய்வாங்க. என்ன பாக்குற? டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகத்துல இல்லையா? விக்ரம் முன்னாடி அந்த மகா வந்து நின்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அடுத்த நிமிஷமே விக்ரமோட உயிர் பிரிஞ்சிரும். விக்ரம் செத்து போயிடுவான். இங்க ஈஸ்வரங்கிறது யாரு? என்ன போலீஸ் வந்து நிக்குது? நான் இன்ஸ்பெக்டர் செல்லம்மாள், ஆரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். இங்க மகான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவளை பார்க்கணும், வர சொல்லுங்க. மகாவா? அப்படி யாரும் இங்க இல்லையே மேடம். ஓ, மகான்னு சொல்லிட்டேனா? இந்த வீட்ல காவேரின்ற பேர்ல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட உண்மையான பேரு தான் மகா. நான் அவளை தேடி தான் வந்திருக்கேன். காவேரியோட உண்மையான பேரு மகாவா? உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? எனக்கு தெரியும், கூப்பிடுங்க அவங்கள. இவங்க எப்படி காவேரி தான் மகான்னு கண்டுபிடிச்சாங்க? என்ன மகாவை கூப்பிடுங்கன்னு சொல்ற? நீங்க அசையாம நின்னுட்டு இருக்கீங்க. போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. மேடம், கூட்டிட்டு வர்றதுல பிரச்சனை இல்லை, ஆனா எதுக்காக நீங்க மகாவை கூட்டிட்டு வர சொல்றீங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். இங்க பாருங்க மிஸ்டர், மகா யாரு என்னன்னு தெரியாமையே நீங்க உங்க வீட்ல அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க. அது நல்ல விஷயம்தான், நான் ஒன்னும் அந்த தப்புன்னு சொல்லல. ஆனா அவங்க இப்ப யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்ல ஒப்படைக்கிறது தான் சரி. மேடம், நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. காவேரி யாரு என்னன்னு சொல்ல முடியுமா? காவேரியோட சொந்த ஊர் சென்னை. அவங்க உண்மையான பேரு மகா.
என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றா. பயங்கரமான ஆளா இருப்பா போலயே. நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு மகாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது எதுக்கு? நல்லா இருக்கிற விக்ரம சாகடிக்கவா? இங்க பாரு விஜய், நீங்க எனக்கு எதிரா என்ன சதி பண்ணாலும் அதுல ஜெயிக்க போறது நான் தான். என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அந்த ஆண்டவனையே நீங்க கூட்டிட்டு வந்தாலும் சரி, என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவேன். மாப்பிள, நீ எதுக்குப்பா இப்ப சிரிக்கிற? இல்ல மாமா, உன் அக்காவோட முட்டாள்தனத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஏமா, அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற நீ அந்த சித்தர் சாமி என்ன சொன்னாருங்கிறதையே மறந்துட்டியே. சித்தர் சாமி சொன்னதையா? அந்த ஆள் என்ன சொன்னாரு? அம்மா, நல்லா யோசிச்சு பாரு, ஞாபகத்துக்கு வரும். இந்த வீட்டோட இளவரசனும் உன் கூட பிறந்த பொறப்பும் அவங்கள சூழ்ந்திருக்கிற கண்டத்தை தாண்டி அவங்கள சூழ்ந்து நிற்கிற மரண கிணற தாண்டி வரணும்னா ஈசனோட அம்சம் அவதாரம் கால பைரவரை வேண்டி 9 விளக்கு ஏற்றி வச்சு 9 நாள் அணையாம பார்த்துக்க.